வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் எஃபெக்ட்டில் ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸ்னு இருக்கும், ஸோ அதையுமே ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் கலரில் ஃப்ரேம் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அதோடைய டைம் டியூரேஷன் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணமோ அதே ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 1:1 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ கரெக்டாக அந்த ஃபேஸ் வந்து கவர் ஆகுதான்றதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த ரேஷியோக்குள்ளே செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி மேலே செட் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அக்டோபர் மந்தோட காலாண்டர் இமேஜ் கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீழே வாட்டர் மார்க்கை மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஐக்கான் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அந்த இமேஜை ஜூம் பண்ணி கரெக்டாக வந்துட்டு இப்போ நான் எப்படி சைடில் அந்த ஃப்ரேமுக்கு சைடில் அந்த மாதிரி செட் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு மந்த்துக்கு எடிட் பண்ணுறீங்கன்னா குரோமில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மந்த் அந்த இமேஜஸ் வரும், நீங்கள் அதை கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ ஹார்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளண்ட் ஐக்கான் இருக்கும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. ஸோ எந்த டேட்டில் அந்த பர்த்டே டேட் என்னவோ அது மேலே இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட்டை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு வந்துடுங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பர்த்டே டேட்டோ அந்த டேட்டை வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6, ஸோ அந்த டேட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டு இங்கே டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும், டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜுக்கு கீழே இந்த மாதிரி எப்படி நான் செட் பண்ணுறனோ சேம் அது மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அந்த டெக்ஸ்ட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களான்றதையும் பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்மளால் வந்துட்டு மற்ற எஃபெக்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி மேலே ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ இப்போ மறுபடியும் நம்ம ஆட் பண்ணோம், ஸோ மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹார்ட் ஷேப் இருக்கும், ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ மேலே வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக அதை வந்து கிராப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அது கீழே வந்துட்டு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 10ல் கொடுத்துருங்க. டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ அந்த இமேஜை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணோம். ஸோ உங்கள் இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அதே மாதிரி வந்து கரெக்டாக உங்களோட இமேஜஸை வந்து நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி நான் செட் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி செட் பண்ணிடுங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் கிராப் ஐக்கானுக்கு போய் 4:5 ரேஷியோ கொடுத்துருங்க. அதே மாதிரி பேக்கில் வந்துட்டு மாஸ்க் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஹார்ட் ஷேப் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கான்றதை பார்த்துட்டு
பார்டரும் அதே மாதிரி ஒரு 10ல் கொடுத்துருங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பெரிய இமேஜ் மேலே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஹாப்பி பர்த்டேன்றதை டைப் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் கலர் கொடுத்துருங்க. டபுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு அதை கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அதே மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். யாருக்கு பர்த்டேவோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி தான் பக்க கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ரெட் கலரை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி டபுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஸ்டைலிஷான ஏதோ ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸையுமே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்றது மேலே இதை வந்து செட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து செட் பண்ணிடுங்க. கரெக்டாக மேலே இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். எகைன் டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எமோஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது 2 or 3 எமோஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த இப்போ எப்படி நான் செட் பண்ணி நிற்கிறேனோ அந்த நேமுக்கு பக்கம் அது மாதிரி செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமையும் மைனஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. பிளண்ட் ஐகான் இருக்கும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு மை மியூசிக்கை செலக்ட் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ண வாட்டி நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து உங்களுக்கு விஷுவலாக பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.